இன்றைய நாள் கும்பராசி அன்பர்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ரொம்பவுமே தன்னம்பிக்கை மிகுந்த நபர்களாக இருப்பீங்க. உங்ககிட்ட மற்றவங்களை மதிக்கக்கூடிய குணம் ரொம்பவுமே சிறப்பான குணமாக இருக்கும். உயர்ந்த சிந்தனை உங்ககிட்ட நிறையவே இருக்கும். ஏழை பணக்காரன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் பார்க்க மாட்டீங்க. சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு எல்லோருக்கிட்டேயுமே ஒரே மாதிரியாக பழகக்கூடிய இயல்பு கொண்டவங்க தான் இந்த கும்பராசி அன்பர்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையை கூட ஒரு விதி வகுத்து அதன்படி தான் வாழணும் அப்படின்னு குறிக்கோளாக செயல்படக்கூடிய நபர்களாக கும்பராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைஞ்சிருக்கு? இந்த வாரத்தில் என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும்? பாதகமாக என்ன வரும், அதை நீங்கள் என்ன செஞ்சால் தவிர்க்கலாம்? இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காகவே இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பம் ராசி இதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு கும்பத்தில் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். குடத்தை திறந்து பார்த்தா தான் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெரியும். இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீங்களுமே அப்படித்தான். உங்களோட மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு அறியாதபடி மறைத்து வைத்து கொள்ளக்கூடிய இயல்பாக இருக்கும். ஒரு கொஞ்ச நேரம் பேசினாதான் உங்களோட மனசில் என்ன இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மற்றவங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவில் உங்களோட செயல்களும் இருக்கும். உங்களோட மனதில் இருக்கிறத எப்பவுமே எல்லோருக்கிட்டையுமே பகிர்ந்துக்கிங்களான்னு கேட்டால் நல்ல விஷயங்கள் இருந்தால் பகிர்ந்துப்பீங்க. துன்பம் துக்கமாக இருந்தால் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டீங்க. உங்ககிட்ட பல திறமைகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் உங்களுக்கு தூண்டுதல் கொடுக்க மட்டும் ஆள் இருந்தால் உங்களோட திறமைகளை நீங்கள் ரொம்பவுமே வெளிக்காட்டி உங்களோட வாழ்க்கையிலேயே நல்ல ஒரு முயற்சி முன்னேற்றம் இது எல்லாமே வரும். இந்த கும்பம் ராசின்னு சொன்ன உடனே உங்களோட ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா சனி பகவான். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கும் இந்த ராசியில் அவிட்டம், சதயம், புரட்டாதி அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே என்ன மாதிரியான பலன்கள் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு, என்ன விஷயங்கள் எல்லாம் சாதகமாக இருக்கும், இதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரருமே உங்களோட வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நீங்கள் எப்போவுமே நன்மையை மட்டும்தான் செய்கிறீங்க. ஆனால் உங்களோட வாழ்க்கையில் ஏன் கஷ்டம் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்துருக்கீங்களா? உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நீங்கள் முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது விஷயம் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய தடை வந்திருக்கும், தாமதம் ஏற்படும். இந்த ஒரு விஷயமுமே நீங்கள் தொடர்ந்து சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபட்டு வருவதன் மூலம் நீங்கள் நல்ல பயன்களை பெற முடியும். காரிய தடைகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு செல்வ நிலை மேலோங்கி வளரும். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓங்கம் சனி பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சனி பகவானின் அருளால் எல்லா விதத்திலையுமே நீங்கள் முன்னேற்றம் பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. நாம் இப்போ இந்த வாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வாரத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு வருமானம் திருப்தி தரும் வகையில் அமைய போகுது. செலவுகளுமே கட்டுக்குள்ளே வந்துடும். கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி ஒன்று இந்த வாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் கொஞ்சம் அலைஞ்சாலும் அதனால் கொஞ்சம் சோர்வு உண்டாகும். அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் உங்களுக்கு பக்கபலமாகவும் உதவியாகவும் இருப்பாங்க. மற்றபடி பதவி உயர்வோ சலுகைகளையோ நீங்கள் இந்த வாரம் எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தில் விற்பனை நல்லா இருந்தாலும் கூட அதற்கேற்றது போல் லாபம் வருமானு பார்த்தா கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. நீங்கள் பொறுமையை கைவிடாமல் உங்களோட வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு கூட இந்த வாரம் போதிய அளவு பண வசதி கிடைக்காமல் இருக்கும். அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு உங்களோட பணிகளில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும். சக பணியாளர்கள் கூடயுமே வாக்குவாதம் வராமல் பார்த்துக்கோங்க, பக்குவமாக நடந்துக்கோங்க. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எந்த விஷயத்துல எல்லாம் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் நிறைவேறும், உங்களுக்கு பலமாக என்ன நடக்கும், பலவீனமாக என்ன அமையும், எந்த விஷயத்தில் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்தான
சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியக்கூடிய சனி பகவான அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல இப்போ இருக்கிறாரு. இந்த சமயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழியை மனதில் வச்சுக்கிட்டு தான் செயல்படுத்தணும். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டையுமே நீங்கள் அனுசரித்து போனால் நல்லது. வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல யாருக்கிட்டையாச்சும் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாதீங்க. அந்த மாதிரி வாக்குவாதம் வருதுன்னா அந்த விஷயத்தை தவிர்க்கிறது நல்லது. சந்திரனோட நகர்வுகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கும். ஐடி ஊழியர்கள் புதிய சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமான பலனை உங்களுக்கு இந்த சமயத்தில் கொடுக்கும். புதிய தொழில்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். கூட்டு தொழில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும் பொழுது நன்றாக படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் சிரமத்தை நீங்கள் எதிர்நோக்குவீங்க. வரவுக்கு மேலே செலவு கொஞ்சம் அதிகரித்து தான் இருக்கும். குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால் வழக்கறிஞர்கள் உங்களுடைய வாத திறமையால் புகழை அடையக்கூடிய யோகம் உண்டாகும். மருத்துவர்கள் உங்களோட சிறப்பான பணிகளுக்கு அரசாங்கத்தால் பாராட்டு பெறுவீங்க. சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால் குடும்பத்தில் ஆடம்பர விருந்து நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். உங்களோட தலைமையில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் அமையும். நிலம் பத்திரப்பதிவு செய்யக்கூடிய யோகம் கூட இருக்கு. சனி 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது வாகனங்களில் திடீர் பழுது ஏற்படலாம். வீட்டில் மராமத்து வேலை உண்டாகும். தோப்பு குத்தகை மூலமாக பணவரவு அதிகரிக்கும். ராகு 1ஆம் இடத்தில் வரும் பொழுது அரசியல்வாதிகள் அவங்களுடைய பழக்கத்தால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இதுவரைக்கும் தடைபட்டிருந்த காரியங்கள் சுமூகமாக இப்போ நடந்து தீரும். கேது 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வீட்டில் உள்ள குழப்பங்கள் நீங்கள் இறை வழிபாடு தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் இந்த குழப்பங்களை நீக்கக்கூடிய வல்லமையை பெறுவீங்க. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சொல்ல போனால் கொஞ்சம் சிறப்பான வாரமாக தான் அமைஞ்சிருக்கு. உங்களோட தலைமையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அது எல்லாமே முழு மனதோடு அனுபவிங்க. விரைவில் உங்களோட வாழ்க்கையில் சில ஆக்கப்பூர்வமான மாற்றத்தையுமே நீங்கள் செய்வீங்க. கவலைப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாக செய்யுங்க. நல்லது நடக்கும். உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களோட உடனடி கவனம் உண்டாகும். ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையுமே நீங்கள் நேரம் செலவிடுங்க. உங்கள் கூட பிறந்தவங்ககிட்டையுமே உங்களோட கவலைகளை வெளிப்படுத்த உங்ககிட்ட அவங்க பேச வருவாங்க. கொஞ்சம் அவங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து கேளுங்க. இந்த வார இறுதியில் உங்கள் குடும்பத்தோட ஒரு பயணம் திட்டமிடுங்க. அது உங்களோட மனதிற்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் தொழில் வாழ்க்கை நிலையானதாக மாறும். எதிர்காலத்தில் நீங்கள் செய்ய விரும்பக்கூடிய புதிய வேலை தொடர்பான விஷயத்தில் இப்போது மாற்றங்கள் வரும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக இந்த வாரம் ஊதா நிறம் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட எண் 10. கும்பம் ராசிக்காரங்க தைரியமாகவும் மற்றவங்களோட கருத்தை மதிக்கும் குணமும் கொண்டவங்க. இந்த வாரம் உங்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும். ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு. இதன் மூலம் தெளிவான சிந்தனை உண்டாகும். இதுவரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு குழம்பி இருந்தால் கூட அந்த குழப்பங்கள் நீங்கும். தெளிவான சிந்தனை உங்களுக்கு பிறக்கும். அதே போல் விற்பனை, பூஜா ஸ்டோர் வியாபாரி இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மனதில் நினைச்ச திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். தனியார் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுடைய நிர்வாகம் மூலம் நீங்கள் எதிர்பாராத ஆதாயங்களை இப்பொழுது பெற போகிறீங்க. ரியல் எஸ்டேட் பிரிவில் இருக்கிறவங்க கடன்களை தீர்க்கும் காலம் இனிமே வந்துடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஷேர் மார்க்கெட் பிரிவில் இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. சொல்லப்போனால் கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ இருந்த காலகட்டம் ரொம்பவுமே சிரமமாக இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் ரொம்பவுமே நல்லதாக அமைய போகுது. வேலையிலையுமே இந்த வாரம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டிங்கன்னா நல்ல நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். அதனால தான் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நேரத்தை வீணடிக்காதீங்க. மேல் அதிகாரிகளை பகச்சிக்காதீங்க. சொன்ன நேரத்தில் எப்படியாவது சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்துருங்க. அலட்சியம் இருக்கும் பட்சத்தில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக கவனம் செலுத்தணும். முதலீட்டிலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். வழக்குகளை சரியாக பார்த்துக்கணும். புதிய வாடிக்கையாளர்கள்கிட்ட கடன் கொடுக்காதீங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. செலவு விஷயத்தில் கொஞ்சம் குறைச்சி செலவு பண்ணுற மாதிரியான திட்டமிட்டு செயல்பட்டால் நன்மையாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பெரும்பாலும் சிறப்பான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. இப்போ சொன்ன விஷயத்துலலாம் கவனமாக செயல்பட்டால் இன்னுமே நீங்கள் நிறைய நன்மைகளை பெற முடியும்.
என்ன கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.